உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஞானசேகரன் அவர்கிட்ட பேசணுன்னா அவரையும் உங்கள்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறவன்கிட்ட பேசுகிறாரு, மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறார். இதுதான் சந்தேகம் வருது. சாதாரண நாளில் உங்கள்கிட்ட எவ்வளோ பேசினாலும் வட்ட செயலாளராக பேசலாம். தப்பு பண்ண நாள் இன்னைக்கு ஞானசேகரன் தப்பு பண்ண உடனே உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அது 3-4 தடவை பேசுகிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறவன்ட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா ஏதோ கூட்டுச்சதி நடந்திருக்குன்னு ஒரு குற்றம். ஒரு பச்சை குழந்தை, அந்த பொண்ணு அவருக்கு 50 வயசு ஆக போகுது. விஜய்க்கு சினிமா இல்லை ஹீரோ ஏதோ ஒரு சம்பாதிச்ச பணத்தை நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ சூர்யா கூட பாருங்கள், அகரம் மாணவர்களுக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் திட்டக்கூடாது, பாராட்டலைனாலும் அமைதியாக வச்சிருக்கு. இப்படியா கொச்சப்படுத்துவீங்க? நீ சினிமாவோட பேசிக்க பழகிக்க. ஆனால் இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு இதுக்கெல்லாம் அதுங்க சொல்கிறத கேட்காது. ஏன்னா அதுங்க பணக்காரியாக ஒவ்வொருத்தரும் போய் 5 கோடி 10 கோடி அங்கே கொடுத்து சீட்டு வாங்கிடும். அதெல்லாம் புரிஞ்சுக்கப்பான்னு ரொம்ப அறிவுரை தான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி அரசியல் அலசல், அரசியல் ஆடுகளத்தின் முக்கியமான அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத ஒன்றொன்றா பார்ப்போம். முதல் செய்தி கிரிக்கெட் செய்தி. அதாவது பெங்களூர் அணி RCBன்னு பேர், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். IPL கிரிக்கெட். நமக்கு CSK சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் இப்போ நடந்ததில் முதலில் அது IPL சரித்திரத்திலேயே முதல்ல பெங்களூர் அணி கோப்பையை தட்டி சென்றிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி CSK 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க இதே கப்பை. மும்பை இந்தியன்ஸ் அவங்க 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட இந்த பெங்களூர் ஜெயிக்கலை. இன்றைக்கி இந்த இதில் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. முதல் வெற்றி வந்தது பற்றி பரவாயில்ல, ஆனால் இதுலேயுமா அந்த வெறி இருக்கணும்? என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த வீரர்களுக்கெல்லாம் பாராட்டு விழா வைக்கிறாங்க. சின்னசாமி ஸ்டேடியம்னு சொல்லி அங்கே ஒரு கிரிக்கெட் மைதானம் நமக்கு இங்கே இருக்குது, சேப்பாக் கிரிக்கெட் மைதானம் மாதிரி அங்கே. அதில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் திரண்டுட்டான். ஏதோ ஒரு போரில் ஜெயித்த மாதிரி இந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்கெல்லாம். எப்போவுமே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் இது இந்தியாவில் இல்லை, உலகம் பூரா கிரிக்கெட் விளையாடுவாங்க. இதில் இந்த பாகிஸ்தான் மட்டும் எந்த கிரிக்கெட்டு மேட்ச்சில் ஜெயித்தாலும் விளையாட்டில் அது ஒரு போரில் ஜெயித்ததை மாதிரி கொண்டாடுவோம். அதுவும் இந்தியாவோட ஜெயிச்சிட்டா போச்சு, அந்த நாடே குதூகலமாய் ஏதோ போரில் ஜெயித்த மாதிரி. இதுக்காகவே பகை வளருதுங்கிறதுக்காகவே இந்தியா பாகிஸ்தான்கிட்ட கிரிக்கெட் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த IPLல எல்லா வெளிநாடு ஆளுங்களும் வரான், ஆனால் பாகிஸ்தானை மட்டும் எடுக்க மாட்டாங்க பிளேயர். ஏன்னா வெறி பிடிச்சவங்க. கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டை பார்க்க மாட்டான், ஏதோ ஒரு பெரிய வெறி அவங்க நாட்டுக்கு. அதே மாதிரி இந்த கர்நாடகா மட்டும் 5 தடவை CSK ஜெயிச்சிருக்கானே, எவனாச்சும் இந்த மாதிரி கூடினானா? 11 பேர் செத்துட்டான் கூட்டத்தில். இடிப தாங்க முடியாமல் அவர் துணை முதலமைச்சர் சிவகுமார் மன்னிப்பு கேட்குறாரு. எங்களால் கட்டுப்படுத்தவே முடியலை, குமிஞ்சா நாங்கள் என்ன பண்ண முடியும், பாதுகாப்பு கொடுக்க முடியலைன்னு மன்னிப்பு கேட்டார். 15 பேர் செத்துருக்கு. அப்படி என்ன வெறி ஒரு விளையாட்டு? அதில் என்ன கன்னட இதுங்கிற வெறி என்ன? ஏன்னா நம்ம CSK 5 தடவை ஜெயிச்சாங்களே, ஒருத்தன் செத்தானா பாராட்டு விழாவுக்கு யாரும் வரல. அந்த கிரிக்கெட்டை பார்க்க போனவங்க மட்டும் இங்கே இருந்தாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க, மற்றவங்கெல்லாம் டிவியில் பார்த்தாங்க. இந்த கன்னடத்துக்கு மட்டும் இவ்வளோ வெளியில் விழுந்து 15 பேர் செத்து போயிட்டாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த டீமில், அந்த பெங்களூர் டீமில் மொத்தம் 25 பேர். அதில் 23 பேர் கன்னடாவை சேர்ந்தவங்க இல்லை, கர்நாடகாவை சேர்ந்தவங்க இல்லை, எல்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவன், வெளிநாட்டை சேர்ந்தவன். 2 பேர் தான் கன்னடம். அந்த 2 பேரும் இதில் விளையாட முக்கியமான இதில் விளையாடலை, இப்போ 2 எடுக்கலை. ஆக
கன்னடம் அல்லாத 23 பேர் தான் அதுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க. குதிக்கிறான் அவன், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. சரி, பாராட்டு விழா வச்சான்ல, ஒருத்தங்க கூட கன்னடத்தில் பேசலை, எல்லாம் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க அது என்னமோ கன்னடத்துக்கு கிடைத்த வெற்றி, கர்நாடகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு. அவங்க கேப்டன் பட்டிதார், அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர், அவர் வெற்றிக்கு காரணம். ஆனால் அவரே கர்நாடகா கிடையாது. விராட் கோலி, அவர் வெற்றிக்கு முக்கிய காரணம். அவர் டெல்லியை சேர்ந்தவர், அவரும் கர்நாடகத்தை சேர்ந்தவர் இல்லை. அடுத்து சால்ட்டுன்னு, அவர் இங்கிலாந்துக்காரர், அவரும் கர்நாடகாவை சேர்ந்ததில்லை. ஸோ அந்த வெற்றிக்கு முழு காரணமாக அமைந்தவர்கள் எல்லாம் கன்னடர்கள் அல்லாதவர்கள். அப்புறம் ஏன் அப்படி குதிக்கிறாங்க, ஏன் அது பண்ணுறாங்க தெரியல. இப்போ நம்ம இதுலேயே சென்னையிலே பார்த்தீங்கன்னா தோனியால் ஜெயித்தாங்கன்னா, தோனி ஜார்க்கண்ட், நம்ம மாநிலம் இல்லை, நம்ம விளையாட்டாக தானே பார்க்குறோம். ஜடேஜா முக்கியமாக ஜெயிச்சு கொடுக்குறாரு, அவர் குஜராத்து. ஸோ விளையாட்டுங்கிறது இப்படி தான். இந்த விளையாட்டையே இந்த வெறியுடன் பண்ணுறவங்க பெங்களூர் தான். அது ரொம்ப கேவலம். ஒரு பேங்க் மேனேஜரு கன்னடாவில் பேசலைன்னா அவனை அடிக்க போயிருக்கான். இங்கே இருந்தால் கன்னடாவில் பேசணும், கன்னடத்தில் பேசணும், இல்லைன்னா அவ்வளோதான் பேங்க் மேனேஜரே தாக்க போயிருக்காங்க. ஆனால் கிரிக்கெட்டில் ஜெயிச்சு 25 பேரில் 23 பேர் கன்னடத்தில் பேசலை, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பேசுகிறாங்க. அதுக்கு மட்டும் ஒன்றும் யாரும் வாயை திறக்கலை. அதனால் அவங்களுக்கு சொல்கிறேன், கர்நாடகா அவங்க விளையாட்டே விளையாட்டாக பாருங்கள். பாகிஸ்தான் மாதிரி ஆயிடாதீங்க வெளியோட. எதில் வெளியே காமிக்கணும்னு இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு வெளி இல்லை. உங்கள் கர்நாடகாவில் தான் இது இருக்குது. அதனால தான் 11 பேர் இறந்துருக்காங்க. இதை இதிலிருந்து கர்நாடகம் பாடம் கற்றுக்கொள்ளணும். கிரிக்கெட்டில் முக்கியமாக நீங்கள் பாடம் கற்றுக்கணும். உங்கள் வெற்றிக்கு காரணம் உங்கள் கன்னடர்கள் அல்ல, இந்தியர்களும் வெளிநாட்டுக்காரர்களும் தான். முக்கியமாக இந்தியர்கள் தான். விராட் கோலி எல்லாம் இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியுமா? பட்டிதார் கேப்டனாக வந்ததுக்கப்புறம் தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் தானே. அதனால் தேசிய கண்ணோட்டத்தில் விளையாட்டை பாருங்கள். வெளிநாட்டுக்காரங்களும் வந்திருக்காங்களே, அவங்கள எத்தனை பேர். இப்போ நமக்கு இலங்கையை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்தார் நம்ம டீமில், அவர் எத்தனையோ விக்கெட்டை எடுத்திருக்காரு. அப்படி தான் பார்க்கணும். அப்படிங்கிறது கர்நாடகாக்காரவங்களுக்கு ஒரு பாடமாக சொல்கிறோம். இப்போ தக் லைஃப் அதில் வேறு பிரச்சனை பண்ணி விட்டாங்க. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணுன்ட்டாங்க. ஆனால் கமலஹாசனை இந்த விஷயத்தில் பாராட்டணும். கடைசி வரை மன்னிப்பு கேட்கல. ப்ரொடியூசருங்க எல்லாம் பார்த்தாங்க, கூடி பேசுனாங்க, மணிரத்னம் ப்ரொடியூசர். அப்போ அவங்கெல்லாம் கேட்டாங்க, ப்ரொடியூசர் நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா, கர்நாடகாவில் இந்த படத்தை திரையிடலைன்னா எவ்வளவு நஷ்டமாகும்னு கேட்டார் தயாரிப்பாளர். கமலஹாசன் சொன்னார், ஒரு 10 கோடி ஆகும், அவ்வளோதானே, எனக்கு 10 கோடி போனால் போகுது, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணாம், நமக்கு தன்மானம் தான் முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த சாரி, எக்ஸ்கியூஸ் மீனா மன்னிப்பு ஆங்கிறது, இந்த வார்த்தை உலகம் பூரா சர்வசாதாரணம். இங்கிலாந்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, பஸ்ஸில் போனீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் உங்களை தள்ளி நிற்கணுன்னா அவன் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சுக்கோங்க அம்மா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு. இங்கே கூட நம்ம பேருக்கு ரொம்ப பேர் பேங்க்கு போய் ஏதாச்சும் கேட்கணுமே, எக்ஸ்கியூஸ் மீ, எல்லா பையனும் எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் இந்த எக்ஸ்கியூஸ் மீங்கிற வார்த்தையை கேட்டிருந்தா வீரபாண்டி கட்டவன்னு செத்துருக்க மாட்டான், வீரபாண்டி கட்டவன் தூக்கில் தொங்க இருக்க மாட்டான். அன்றைக்கி வெள்ளைக்காரன் என்ன கேட்டான், வீரபாண்டி கட்டவன்ட்ட மன்னிப்பு கேடான்னா, வீரபாண்டி கட்டவன் முடியாதுடானா, மன்னிப்பு கேட்கல தூக்கில் போடுவான்டானா, தூக்கில் போடுறவன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுடா, நீ வெளிநாட்டுக்காரன்டா, வெள்ளைக்காரன்டா. அது தமிழ்நாட்டிற்குரிய வீரம், தமிழ்நாட்டுக்குரிய ஒரு மரியாதை. தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எதை வேண்டுமானாலும் இழப்பான், மானத்தை இழக்க மாட்டான். எல்லா ஜாதிக்காரவங்க, எல்லா மதத்துக்காரவங்களுக்கும் அது பொருந்தும். காரணம், தமிழ் மண் வீரமண். புறநானூறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் மண்ணோட மகிமை. புறநானூரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் பையனை போருக்கு அனுப்புவா தாய், புறநானூரில் வரும். என்ன சொல்லி அனுப்புவா தெரியுமா, நீ செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பயந்து திரும்பி ஓடி உன் முதுகில் காயம் இருக்கக்கூடாது அப்படிமா மகன்கிட்ட. பயந்து நீ திரும்பி வந்துருக்கக்கூடாதுடாம்மா. அதனால் அப்படி சொல்லி அனுப்புவா. அந்த டைமில் மகன் போரில் இறந்து விட்டான்னு செய்தி வரும். தாய் அழுதுகிட்டே ஓடுவா. எதுக்கு ஓடுவா, என் மகன் புறமுதுகில் காயம்பட்டிருக்கானா, இல்லை நெஞ்சில் காயம்பட்டிருக்கானா, அதுதான் முக்கியம். இறந்ததை பற்றி பரவாயில்ல, நாட்டுக்காக இறந்தான், நான் பார்க்கணுன்னு ஓடுறாங்க.
ஓடி எங்கே என் மகன், எங்கே என் மகன். நம்மளாம் என்ன பண்ணுவோம், டெட் பாடியை கடைசியாக ஒரு தடவை முகத்தை பார்த்துக்குறோம். அந்த தாய் சொன்ன அதை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதுகில் குத்து வாங்கியிருக்கானா இதில் வாங்கியிருக்கானான்னு பார்க்க போகிறான். போய் பார்த்தா அதிர்ச்சி அடைகிறாள். மகன் இறந்து விட்டான், ஆனால் முதுகிலே அம்பு குத்தப்பட்டிருக்கிறது. தாய் சொன்னா, முதுகிலே அம்பு குத்தி இறந்தானா என் மகன், அப்படியானால் எதிரிகளுக்கு பயந்து புறமுதுகிட்டில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பால் குடித்த இந்த மார்பகத்தை அறுத்து எரிகிறேன்னு அறுத்து எரிஞ்சா. இதுதான் புறநானூறு. தமிழர்களின் வீரம், தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வீரம் அது. அது கமலஹாசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்மானம்ங்கிறது முக்கியம். அதனால தான் இந்த விஷயத்தில் மன்னிப்பு கேட்காதனால கமலஹாசனை நாங்கள் பாராட்டுறோம் அப்படிங்கிறது இது. இப்போ இந்த பார்த்திங்கன்னா தக் லைஃப் வந்துடுச்சு. நம்ம சொன்னாங்க கர்நாடகாரன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்டான். இந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓசூரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓசூர்லேருந்து பெங்களூருக்கு ஒரு குறைஞ்ச ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம். எல்லா பெங்களூருக்காரங்களும் ஓசூருக்கு வந்து படம் பார்த்துட்டு போகிறாங்க. போச்சா? போச்சுல்ல. 100 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க, 100 தியேட்டருக்கு வருமானம் போச்சு. பாவம் விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் வருமானம் வந்திருக்கு. என்னையா வரட்டு பிடிவாதத்தினால அவ்வளவும் போச்சு. இனி ஓம் படம் இங்கே கேஜிஎஃப் மாதிரி இங்கே ரிலீஸ் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அது இனி நடக்காதில்ல தமிழ்நாட்டில். ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த படத்தை இனி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கல்ல இங்கே. அதனால பாடம் கற்றுக்கிட்டாங்க. இப்போ தான் கவலைப்படுறாங்க, போச்சடா 10 கோடி இங்கே வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை வந்துக்கிட்டு இந்த பசங்கள்லாம் போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனாக என்னென்னத்தையோ போட்டு, நான் என்ன சொல்கிறேன், படங்களை பற்றிய விமர்சனம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சினிமா படம்ங்கிறது அது ஒரு திரைப்படத்துறை. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அதில் வேலை பார்க்குறான். ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடே சினிமாவு தான். எத்தனை தொழிலாளர்கள் இருக்கான். அதனால தான் நாங்கள் எப்போவுமே படம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதனால பொழப்பு போயிலையா. தியேட்டரில் வேலை பார்க்குறானே, அந்த சைக்கிள் ஸ்டாண்டு, 2 வீலர் ஸ்டாண்டில் நிற்கிறவன் முதற்கொண்டு சினிமாவை நம்பியிருக்கான். அங்கே கேன்டீன் வச்சுருக்கிறவன்லேருந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கான். வாசலில் நீங்கள் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அதை கிழிக்கிறவன் முதற்கொண்டு சினிமாவை நம்பி இருக்கான். எத்தனையோ நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டர், இவ்வளோ பேர் அந்த சினிமாவை தான் நம்பியிருக்கான். உன்னால் நல்லது பண்ண முடியலைன்னா கெட்டதாச்சும் பண்ணக்கூடாது. நீ நினைப்ப இந்த குறிப்பிட்ட ஹீரோ படத்தை ஒழிக்கணும்னு. ஆனால் நீ ஒழிப்பது அந்த ஹீரோவின் படத்தை மட்டுமல்ல, அதை நம்பி இருக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் சாப்பாடில் மண்ணள்ளி போடுறீங்க அப்படின்னு தான். யாரோ ஒரு ஆள் எல்லா படத்தையும் திட்டிக்கிட்டே இருப்பார். பார்த்தீங்கன்னா அது டைரக்ஷன் மோசம், இதுவும் சினிமா இது மோசம், பாட்டு மோசம். பாவம் அத்தனை பேர் படமும் ஓடாமல் போச்சு. எல்லாம் கெஞ்சினாங்க, ஐயோ நாங்கள் இதை நம்பி இருக்கோம், கோடிக்கணக்கான பணம் நீ போடுற வீடியோட இதாக இல்லையா யூடியூப்பில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் கேட்கவே இல்லை. கடைசி அந்த ஆளே ஒரு படத்தை எடுத்தார் டைரக்டர். ஊருக்கு 3 நாள் கூட ஓடல. இது எப்போவுமே மற்றவங்களை விமர்சிப்பது எளிது. இந்த மாதிரி மற்றவர்களில் வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுறதில்ல. ஆனால் இன்றைக்கி அந்த படம் வந்திருக்கு, சரி எப்படி இருக்குதுன்னு இதில் சொல்கிறாங்கன்னு யூடியூப்பை போட்டு பார்க்குறான். ஒருத்தன் நல்லா இருக்குங்கிறான், ஒருத்தங்க நல்லா இல்லைங்கிறான். எல்லாம் ஆளுக்கு தகுந்தபடி காலையிலேயே போய் நின்றுக்கிறாங்க. நாங்கள் ஒரு ஹீரோ வந்தால் இன்னொரு ஹீரோ ரசிகர்கள் அவனே டிக்கெட் எடுக்கிறானா, அவனே டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு வெளியில் வந்துக்கிட்டு நல்லா இல்லைங்கிறானா. சில பேர் அவங்களே டிக்கெட் எடுத்துகிட்டு நல்லா இருக்குங்கிறான். இந்த இன்டர்நெட்டு வந்ததுக்கப்புறம் சினிமாவையே நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ கெடுக்கிறது விஜய் படமாக இருந்தாலும் சரி, அஜித் படம், ரஜினி யார் படமாக இருந்தாலும் சரி, ஒழுங்காக பார்த்துட்டு வெளியில் வா. நீ ஒரு படத்தை தாக்கியோ தூக்கியோ சொல்லாதீங்க. நீங்கள் தாக்கி சொன்னீங்கன்னா அந்த படத்தால் அழிய போவது ஒரு ஹீரோ மட்டுமல்ல, ஒரு கதாநாயகன் மட்டுமல்ல, அதை நம்பி இருக்கும் ஆயிரக்கணக்கான திரைப்படத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களும் மற்றவர்களும் தான் பாதிப்பார்கள். அதனால் தக் லைஃப் எப்படி ஓடுதுங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். இந்த விஷயத்தில் கமலஹாசனுக்கு அவர்கள் கொடுத்த தொந்தரவுக்கு மட்டும் நம்ம கமலஹாசனை ஆதரித்தோம். அரசியலில் நாம் கமலஹாசனை தொடர்ந்து எதிர்ப்போம். அவர் செய்யும் முட்டாள்தனங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பதிலடி தான் கொடுப்போம் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ராமதாஸை பார்க்க அன்புமணி போயிட்டாராம். இந்த பத்திரிக்கைக்காரங்களுக்கும் டிவிக்காக வேறு வேலையே கிடையாது. நிற்கிறான் பாருங்க இங்கே கேமராவை வச்சுக்கிட்டு தைலாபுரம் இதில் என்னையே அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை, எல்லாம் பெரிய நாட்டு பிரச்சனையாக. அப்பாவை பார்க்க பையன் போகிறாரு. இதுதான் செய்தியாக உங்களுக்கு எவ்வளவு செய்தி இருக்குது.
போய் வீடியோ இதை வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு அவர் இங்கேருந்து வந்து இறங்குறத அன்புமணி ஏதோ பெருசாக காட்டி இங்கே டிவியிலலாம் இதுதான். அன்புமணி எதற்காக வந்தார்? அம்மா நாட்டில் பெரிய பிரச்சனை இதுதான். அன்புமணி ராமதாஸை பார்த்து என்ன பேசினார்? எங்களுக்கு கிடைத்த செய்தி என்ன செய்தி? அவர் வந்துக்கிட்டு தலைவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்க. தலைவர் பதவி விட்டு தூக்கிட்டாங்கன்னா கரெக்டு தான். பையன்னு சொல்லி தலைவர்னு ஆக்குனார். பையன் அப்பாவுக்கே வேட்டு வச்சார். உடனே அவர் சொல்லிட்டார், இல்லை இல்லை நான் தான் தலைவர், நான் தான் நிறுவன தலைவர், நீ செயல் தலைவர்ன்ட்டார். உனக்கு பதவி கொடுக்காம உங்களை விரட்டலையே. அப்போ உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்க வேண்டியது. அப்பாவுக்கு ஒழுங்காக அப்பா பண்ணிச்சு போங்க. நான் தான் தலைவர் ஆகணும், நீங்கள் தலைவர் பதவி ஏன்ட்ட கொடுத்துருங்கன்னா இப்போ வீட்டில் அப்பா வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார்? அப்பாவுக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அப்படி தான் பண்ணுவார். அதனால் அவர் அப்படி தான். அப்போ அவர் போனாராம், இல்லைப்பா எனக்கு திருப்பி தலைவர் பதவி கொடுத்துருப்பான்னாராம். அவர் ராமதாஸை முடியாதுப்பா. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் என்னென்னா, நிறைய வீடியோஸ் என்னுடைய வீடியோஸில் ஃபேஸ்புக்கிலலாம் அது நிறையா 25 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதில் நான் என்ன சொன்னேன், நீங்கள் உயிரோடன் இருக்கும்போது உங்கள் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்கன்னு எழுதுனேன். பல பேர் என்கிட்ட வந்திருக்காங்க, பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டு பசங்க விரட்டி விட்ட கதையெல்லாம் இருக்குது. பல பேர் இறந்து போன அப்பா அம்மா பெற்றோர்களுக்கு அழுகாத பிள்ளைகள்லாம் நிறையா இருக்கான். சொத்தை நீங்கள் எழுதி கொடுக்காதீங்க. சொத்து உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் 80-85 தாண்டிங்கன்னா எப்படா சாவாரப்பா சொத்து நமக்கு வருமேன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த காலத்தில் இருக்காங்க. உயிருடன் இருக்கும்போது யாருமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதாதீங்க. அது ஒன்றும் சொன்னேன். 25 லட்சம் வியூஸ் போச்சு. எல்லாருமே அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோன் பண்ணி நான் எழுதி கொடுத்துட்டேன்னாங்க. தலைவிதி அவ்வளோதான், ஒன்றை துரத்திடுவாயான்னு. அப்புறம் திருப்பி ஆமாம் சார் துரத்திட்டான் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் என்ன சொன்னேன், சொத்தை நீ உயிரை எழுதுனா முதல்ல உன் மனைவிக்கு எழுது, உன் மனைவி காலத்துக்கு அப்புறம் உன் குழந்தைகளுக்கு எழுது, இல்லைன்னா நீ இருந்தவொன்னு மனைவியை துரத்திடுவான் அந்த காலத்து பசங்கன்னு சொன்னேன். அப்புறம் நிறைய பேர் மாற்றி எழுதுனாங்க உயிலெல்லாம். ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், மனைவி அனாதையை விட்டு போகாதீங்க, உங்களுக்கு அப்புறம் மனைவிக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொன்னேன். இதே நிலைமை தான் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இதுலேயும் அன்புமணிலையும் இருந்தது. உயிருடன் இருக்கும்போதே அவருக்கு இவ்வளோ பெரிய அநீதி இருக்கப்பட்டது. இப்போ குருமூர்த்தி போயிருக்காருங்க பார்க்க. அவர் எதுக்கு போயிருக்காரு? சமாதானம் பண்ண தான் போயிருப்பாருன்னு எல்லாம் நினச்சா. அவர் இல்லை 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 நான் சும்மா ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன். ஏன்பா உண்மையை சொன்னேன்னு. சார், திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்ததின் நோக்கம் என்ன சார்? என்னுடைய நண்பர் சார், ரொம்ப நாளா அவர் இல்ல 3 மணி நேரம் பேசிருக்கீங்க. என்ன சார் காரணம்? 3 மணி நேரம் பேசிருக்கீங்க. 3 மணி நேரம் பேசுறீங்க. ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. என்ன வார்த்தை சொல்லுங்க? என்ன ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. நண்பர்கள் முதல் முறையா வந்திருக்கீங்க. பெரிய அரசியல் தலைவர்களா நீங்கள்? தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்க வேண்டியதா? ஆமாங்க, அப்பாவுக்கு பையனை சண்டை, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், சேர்ந்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே. பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில் நான் இல்லை, நான் வந்த உடனே தான் பிரச்சனை வந்திருக்குன்னு அடுக்குமொழியில் பேசுகிறார். குருமூர்த்தி கூட அடுக்குமொழி பேச கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையா? சமாதானம் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போங்க. கேட்டால் ஆமாப்பா சமாதானம் பண்ண வந்தேன்னு சொல்லுங்கள். பெரிய அரசியல் தலைவர் மாதிரி பொடி வச்சு பேசுனா எப்படி? ஆக எது எப்படியோ, இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது இல்லை. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை பற்றி தான் நம்ம பேசணும். இது ஒரு சாதாரண பிரச்சனை அப்படிங்கிறது கருத்து. என்னை பொறுத்தவரை டாக்டர் ராமதாஸுக்கு நாங்கள் விடுக்கும் அறிவுரை, உயிருடன் இருக்கும் வரை பிள்ளைகளுக்கு எதையும் கொடுக்காதீங்க. அன்புமணி இல்லை, எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், உயிரோடு இருக்கிற போது எந்த சொத்தையும் எந்த பதவியும் கொடுத்துடாதீங்க. கருணாநிதி எப்படி பண்ணார்? உயிரோடு இருக்கிறவரை அவரை தலைவராக்குனாரா? ஸ்டாலினை இல்லை முதல்வராக்குனாரா? ஸ்டாலினுக்கே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப நம்புறீங்க, காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை நீங்கள் தான் தலைவராக இருக்கணும். நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை நீங்கள், ஆனால் நீங்கள் அடுத்த டைம் வரமாட்டீங்க. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, நீங்கள்லாம் அடுத்த தடவை மறுபடியும் முதலமைச்சராக வந்துடுவீங்க, எல்லாம் கனவு காங்காதீங்க. ஒரு பொதுவான அறிவுரையாக சொல்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது வெளியில் வந்து விட்டார் உதயநிதி ஸ்டாலின். வைரல் ஃபீவர்னாங்க. அப்போவே சொன்னேன், வைரல் ஃபீவரும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்பாட்ட கோவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சமாதானப்படுத்திட்டாங்க. வைரல் ஃபீவர்னால் இன்னும் 2 நாளில் வர முடியுமா? வைரல் ஃபீவர்னால் குறைந்தது 1 வாரம் 10 நாள் இருக்கும். அதனால் வைரல் ஃபீவரும் இல்லை ஒன்றும் இல்லை. அம்மா அவரவங்க கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டாங்க. இன்னமேப்பா உனக்கு ரெக்கமெண்டேஷன் ஏதோ 1-2 கொடுப்பா, உங்கள் அப்பாலாம் உங்கள் தாத்தாட்ட அப்படி தான்ப்பா கொடுத்தாரு, உங்கள் தாத்தா எல்லாருக்கும் ஒன்று கோட்டா பிரிப்பார் வீட்டு குடும்ப ரெக்கமெண்டேஷனு, நீ என்ன எல்லாத்தையுமே கேட்டால் எப்படிப்பா?
உனக்கு நிறைய சினிமா நடிகைகள்லாம் சொல்லத்தான் செய்வாங்க, அதுக்காக நீ எல்லாத்தையும் சினிமா நடிகை சொன்னதெல்லாம் எங்களை வந்து செய்ய சொன்னால் எப்படிப்பா? அதனால் நீ சினிமா நடிகையோட பேசிக்க, பழகிக்க. ஆனால் இந்த எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு இதுக்கெல்லாம் அதுங்க சொல்கிறத கேட்காது. ஏன்னா அதுங்க பணக்காரியாகும். ஒவ்வொருத்தனும் போய் 5 கோடி 10 கோடி அங்கே கொடுத்து சீட்டு வாங்கிடுவான். அதெல்லாம் புரிஞ்சுக்கப்பான்னு ரொம்ப அறிவுரை கூறியிருக்காங்க. கொஞ்சம் ஓரளவு அவருக்கு மண்டையில் ஏறி இருக்குது. சரிம்மானு மழை எப்படி வந்திருப்பா, வைரல் ஃபீவர்னு பொய்ய சொல்லி வேற விட்டுருக்கோம் எல்லாம், அதனால் வந்துடு சீக்கிரம்னு ஒன்று சரின்னு பழைய அவதாரத்தோடு வந்துட்டார். பழைய அவதாரம்னா டிஷர்ட். அவர் இடையில பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டு கழுவி ஊற்றுனாங்க. எப்போ ஒரு துணை முதல்வர்ப்பா டிஷர்ட்டை போட்டுட்டு சுற்றலாமா? அதுலேயும் இங்கே டிஎம்கே கொடியை போட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஒரு டீசெண்டாக வர வேணாம். இவங்க அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வேஷ்டி சட்டை போட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேஷ்டி அவுந்து போகுதுன்ட்டு இப்போ பேண்ட் சட்டைக்கு மாறிட்டார். இப்போ பேண்ட் சட்டையை தவிர போடுறதில்ல. தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பூரா எல்லாம் வேஷ்டி சட்டை தான் கட்டுவாங்க ஒரு காலத்தில். அவர் திருமாவளவன்லாம் வேஷ்டி சட்டையை போட்டு பார்த்ததில்லை. அவரும் பார்த்தார் வேஷ்டி அவுந்து போகுதுன்னு. இப்போ அவர் பேண்ட்டு, இப்போ அவரை ஃபாலோ பண்ணி ஸ்டாலினும் பேண்ட்டு. மா சுப்பிரமணியன் ஒரு மந்திரி இருப்பார், அவரும் பேண்ட்டு, ட்ராக்ஸ் பேண்ட்டு. இது மாதிரி இப்போ வந்து உதயநிதி என்ன பண்ணிட்டாரு, சரிண்ணா அவரும் எப்போவுமே பேண்ட்டு டிஷர்ட். அப்புறம் எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க டிஷர்ட்டை போடுறீங்களேன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேண்ட்டை போட்டு சட்டையை போட்டு மடித்து விட்டார். இது கொஞ்சம் பரவாயில்லப்பா, டிஷர்ட் போடாதீங்கன்னு எல்லாம் அறிவுரை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி திரும்பி வரும்போது பழைய அவதாரத்திலே டிஷர்ட்டோடையே வந்துட்டார். வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மேயர், அந்த மாண்புமிகு மேயரான் சென்னை, அது வந்து அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குப்பைகளை பூரா நாங்கள் இதில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது திட்டத்தை அறிவித்து, அப்போ வைரல் ஃபீவர்னு சொன்னது பொய், அப்பட்டமான பொய்ங்கிறதை நிரூபித்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், மறுபடியும் பேண்ட் சட்டை போடுங்க, இந்த டிஷர்ட்டை போட்டு வராதிங்க, மறுபடியும் இந்த சினிமா நடிகர் ரெக்கமெண்டேஷன்லாம் கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது, 26 வரையாச்சும் ஒழுங்காக இருங்க அப்படிங்கிறது அவருக்கு அறிவுரையாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது மா சுப்பிரமணி. அந்த சாரில் அவர் மேலே தான் எல்லாரும் சந்தேகமும் இருக்குது. அதை அண்ணாமலை சொல்லிட்டார். ஏன் ஒரு வட்ட செயலாளர் அண்ணாமலை மா சுப்பிரமணியிட்ட பேசினாருன்னு சொல்லிட்டார். அதுக்கு மா சுப்பிரமணி பதில் சொல்லியிருக்காரு. எப்போவுமே சைக்காலஜி தெரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜி என்னென்னா, தப்பு செய்யாதவன்னு நீங்கள் குற்றம் சாட்டினீங்கன்னா பயங்கர கோபம் வரும். கோபம் வராமல் ரொம்ப அமைதியாக பேசுகிறான்னா அவன்கிட்ட திருட்டுத்தனம் இருக்குன்னு அர்த்தம். மா சுப்பிரமணியை பற்றி அந்த சாரி வருதாங்கிற மாதிரி அண்ணாமலை பேசினார்ல, நேரம் அவருக்கு மா சுப்பிரமணி தப்பு செய்யாத இருந்தால் குதிச்சிருப்பார். உன் மேலே வழக்கு போடுவேயா, எவ்வளோ கொழுப்பு, நீ என்னை பற்றி இப்படி பேசிட்டேன்னு பேசியிருப்பார். பேசுவார்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப அமைதியாக பேசுகிறார். அண்ணாமலை என் மேலே குற்றம் சொல்லியிருக்காரு. அதுவும் என்னமோ வட்டச் செயலாளர் எங்கள் கட்சி வட்டச் செயலாளர் என்கிட்ட பேசுனாங்க. என் கட்சியில் 82 வட்டச் செயலாளர் இருக்கு, அவன் பேசத்தான் செய்வான், அது என்ன குற்றம்னே அவர் சொல்லலையே அப்படின்னு ரொம்ப அமைதியாக, கோபமே வரல. குற்றம் உள்ள மனது குறுகுறுக்கும். இப்போ தான் எங்களுக்கே சந்தேகம் அதிகம் வருது, இவர் தான் அந்த சாராக இருப்பார். அவர் சொல்கிறார், என்ன குற்றம்னே அவர் சொல்லலை என்னை பற்றின்னு. பொதுவாக இன்றைக்கி அண்ணாமலை சொல்லியிருக்கிறத நானும் கூட பார்த்தேன். அவர் என் பேரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்கிறார். இது ஒரு குற்றச்சாட்டாக? என் கையில் 83 வட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு மாவட்ட செயலாளர். என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் 82 வட்ட செயலாளர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா சுப்பிரமணியனுக்கு ஃபோன் பண்ணார், எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்கிறாரு. இது 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 என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போ அண்ணாமலை சொன்னது அவருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். மா சுப்பிரமணிக்கு சொல்கிறேன், மா சுப்பிரமணியம் அவர்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் இவர் இருக்கார்ல ஞானசேகரன், அந்த பொண்ணுகிட்ட தப்பு பண்ணிவிட்டு முதல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்காரு. மறுநாள் அவரை பிடிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ண வராங்க. அப்போ வட்டச் செயலாளர்கிட்ட பேசுகிறார். உங்கள் வட்டச் செயலாளர் சண்முகம், கோட்டூர்புரம் சண்முகம், அவர்கிட்ட பேசுகிறாரு. அவர் உடனே உங்ககிட்ட பேசுகிறார். யார்? கோட்டூர்புரம் சண்முகம். உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஞானசேகரன் அவர்கிட்ட பேசணுன்னா அவர் ஏன் உங்கள்கிட்ட பேசினார்? அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறவன்கிட்ட பேசுகிறாரு, மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறார். இதுதான் சந்தேகம் வருது. சாதாரண நாளில் உங்கள்கிட்ட எவ்வளோ பேசினாலும் வட்டச் செயலாளராக பேசலாம். தப்பு பண்ண நாள் இன்னைக்கு ஞானசேகரன் தப்பு பண்ண உடனே உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அது 3-4 தடவை பேசுகிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறவன்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா
ஏதோ கூட்டுச்சதி நடந்திருக்குன்னு ஒரு குற்றம் சாட்டுறாரு. அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு அவர் என்ன குற்றம் சொல்கிறாருன்னு தெரியல, ரொம்ப கோபமே படாமல் எடுத்துக்கிட்டீங்களே. அதனால் எங்களுக்கே உங்கள் மேலே தான் சந்தேகம் வருது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் ஆடை திருடிட்டு எல்லாத்தையும் சமாளிப்பார். கடைசி வயசானவர் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து எனக்கு என்னமோ உன் மேலே தான்ப்பா சந்தேகமாக இருக்குது, ஆடு திருடு காமெடி. அதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு இப்போ மா சுப்பிரமணியம் தான் அந்த சாராக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அப்படிங்கிறத மா சுப்பிரமணியக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். வேல்முருகனா அவர் வாழ்வுரிமை கட்சி தலைவர், ஏதோ ஒரு கட்சி தலைவர். அவர் விஜய் நல்ல அதிக மார்க் வாங்கின மாணவ மாணவிகளுக்கு இது கொடுக்குறாரு, பரிசு, அதெல்லாம் பாராட்டி. இதில் போயிட்டு எல்லாம் விஜயை திட்டக்கூடாது. நான் என்ன சொல்ல, நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா ஒன்று ஆதரிக்கணும், இல்லைன்னா வாய் மூடிட்டு பேசாமல் இருக்கோம். பண்ணுறது நல்ல விஷயம். மாணவ மாணவிகளுக்கு அதிக மார்க் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்குறாருப்பா. இதில் உங்களுக்கு என்ன இதை வேல்முருகன் என்ன பேசுகிறாருன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போகிறான். நாளைக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போகிறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இருக்கலாம், ஆத்தா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இருக்கலாம், ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? என்ன சொல்கிறார் வேல்முருகன்? கொச்சப்படுத்துகிறார். மாணவிகளை கட்டிப்பிடிக்கிறாங்க, எவ்வளோ கேவலமான விஷயம். பாமா நீங்கள் போய் வாங்காதீங்கிறார். நாளைக்கு இன்னொருத்தங்க கல்யாணம் பண்ண போகிறாங்கிறார். இப்படியா பேசுகிறது? அரசியல்வாதிகளுக்கு ஒரு நாகரிகம் வேணாமா? இந்த வீடியோவை பாருங்கள். விஜய் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, மைனர் குழந்தை, அதாவது அதை பக்கத்தில் கொடுத்து இவர் வயசு என்ன, அந்த குழந்தை வயசு என்ன, அவர் பக்கத்தில் கொடுத்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறார். இதெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுனா நீங்கள்லாம் அரசியல்வாதிகளை, உங்களுக்கு நாகரிகங்கிறதே தெரியாதா? ஒரு பச்சை குழந்தை, அந்த பொண்ணு அவருக்கு 50 வயசு ஆக போகுது. விஜய்க்கு சினிமா இல்லை ஹீரோ, ஏதோ ஒரு சம்பாதிச்ச பணத்தை நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறாரு. இப்போ சூர்யா கூட பாருங்கள், அகரம்னு வச்சு மாணவர்களுக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் திட்டக்கூடாது, பாராட்டலைனாலும் அமைதியாக வச்சுருக்கோம். இப்படியா கொச்சப்படுத்துவீங்க? இவ்வளவு கேவலமாக பேசி தமிழ்நாடு அரசியல் போயிடுச்சு. அதனால் வேல்முருகனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கலாம். நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள், நாகரிகமான அரசியலை செய்ய கற்றுக்குங்க. நாங்கள் கூட தான் விஜய் திட்டுறோம், இந்த மாதிரியே திட்டுறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு கற்றுக்குறோம். நல்ல விஷயங்கள் செஞ்சால் யார் செஞ்சாலும் ஆதரியுங்க, கட்சியை தூக்கி போட்டுருங்க. இப்போ ஸ்டாலினை நான் திட்டா, ஆனால் ஸ்டாலினை அன்புமணி ராமதாஸ் தகராறு வரும்போது ஸ்டாலினை மாதிரி ஒரு சிறந்த மகன் அவன் கருணாநிதிக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். அப்பா உயிருடன் இருக்கும் வரை அப்பாவுக்காக என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்பா போனதுக்கப்புறம் இன்னும் அப்பா பேராக வச்சுக்கிட்டு இருக்கார். அப்படி ஒரு மகன் கிடைத்தது மிகப்பெரிய விஷயம்னு ஸ்டாலினை பாராட்டணும். நல்ல விஷயமா இருந்தால் பாராட்டணும். அதுதான் நாகரிகமான அரசியல். வேல்முருகனுக்கு அந்த நாகரிகமான அரசியல் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது சென்னையில் இந்த கிளம்பாக்கம்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த ஸ்டாலின் கோமாளித்தனமான ஆள். இந்த ஆட்சி வந்த உடனே தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு சென்னையை பற்றி தெரியாது. இந்த சென்னையில் கோயம்பேடுங்கிறது மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட். அது ஜெயலலிதா அவர்கள் தான் இது பண்ணி வச்சாங்க. இந்த திராவிட கூட்டம், இந்த திராவிட மாடல் வந்த உடனே எதுலடா கொள்ளையடிக்கலாம், இதில் போய் ஜெயலலிதா திறந்து வச்சாங்கன்னு பார்க்கலாமா? மக்களுக்கு என்ன பயன்பாடு இருக்குது அதைத்தானே பார்க்கணும். நம்ம மாநிலத்தில் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இன்றைக்காச்சும் நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே பல பேருக்கு அதுதான் புகலிடம். வீட்டு வாடகை கொடுக்க முடியாத நிறைய பேர் குழந்தைகளோடு அங்கே படுப்பாங்க. அங்கே பாத்ரூம் இதெல்லாம் இருக்குது, அங்கேயே குளிச்சுட்டு அங்கேருந்து வேலைக்கு போவாங்க. குழந்தைகள்லாம் அங்கேருந்து ஸ்கூலுக்கு போவோம். அந்த பெற்றோர்கள்னால் வாடகை கொடுக்கறதுக்கு முடியாது. சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்தவங்க அத்தனை பேர். அதான் நான் சொல்லுவேன், ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா மரத்தை வெட்டிட்டீங்கன்னு பார்க்கக்கூடாது. அந்த மரத்தில் எத்தனை பறவைகள் குஞ்சு பொரிச்சிருக்கு, ராத்திரி நேரத்தில் எத்தனை பறவைகள் அங்கே தங்குது, மழை காலத்தில் எத்தனை பறவைகளுக்கு தஞ்சம் கொடுக்கறது அந்த மரம்.
அந்த மரத்தின் இலைகள் வந்து எத்தனை விலங்குகளுக்கு இதுவோ அது தீனி கிடைக்குது, இலை கிடைக்குது. இதெல்லாம் யோசிக்கணும். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அவன்தான் மனிதன். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்தையே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி அதில் யார் வரா இது வரா அதை கலைக்கிறதுனால என்ன ஆகும்? இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி. நீங்கள் தான் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களுக்கு மனசாட்சி எங்கே இருக்கும்? நீங்கள்லாம் மனிதர்களாக இருந்தால் தானே. அந்த கோயம்பேடை மூடி அவ்வளவு சும்மா வச்சுருக்காங்க இத்தனை மாதம் வெளியாளர்களுக்கு விற்கிறதுக்காக சும்மா மூடி வச்சுட்டு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு கொண்டு வந்துட்டான். எல்லோரும் இங்கேருந்து சென்னையிலேருந்து இதில் மாவட்டத்திலேருந்து வர்றவங்கெல்லாம் அந்த கிளம்பாக்கத்தில் இறங்கி அங்கேருந்து சென்னைக்கு வர்றதுக்கே 2 மணி நேரம். எந்த வசதியும் இல்லை. பெரிய பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்கண்ணே. இதை திறக்கிற நேரமாக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் செயல்படும், கோயம்பேடு செயல்படும்னு சொல்லலாம். மக்கள் படக்கூடிய துன்பங்களை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வயிறு எரியுது. இப்படி ஒரு முதலமைச்சர், கேவலமான முதலமைச்சர், மக்களின் குறைகளை மக்களின் கஷ்டங்களை பற்றி தெரியாத முதலமைச்சர் 3 பங்களா வச்சுக்கிட்டு, செனட் ஆஃப் ரோட்டில் ஒரு பங்களா, இதில் ஒரு பங்களா, வேளச்சேரியில் ஒரு பங்களா, கோபாலபுரத்தை உங்களுக்கு மட்டும் 3 பங்களா. வீடு இல்லாமல் இருக்கிற ஏழைகளை பற்றி உங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சால் தானே. இப்போ போய் கிளம்பாக்கத்தை மாற்றினாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்தில் ஒரு பஸ் இல்லை. ஜனங்கள்லாம் உட்காந்து ஏன் பஸ் இல்லை? எவனுக்கு போக்குவரத்து ஊழியெல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரிட்டையர் ஆகி போனவனுக்கு பென்ஷன் கிடையாது. ஆசிரியர்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் முறையில் பண்ண ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர் ரிட்டையர் ஆனும் பென்ஷன் இல்லை. எல்லாம் அந்த வேலை பார்க்குற போக்குவரத்து தொழிலாளர்லாம் என்ன சொல்கிறாங்க? ஐயோ பயமாக இருக்குது, நான் ரிட்டையர்மெண்ட் வருது, இப்போவாச்சும் சம்பளம் வருது, ரிட்டையர் ஆகிட்டா எனக்கு பென்ஷனே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்கங்கிறாங்க. இந்த லட்சணத்தில் போக்குவரத்து தொழிலை நடத்திட்டு கிளம்பாக்கத்தில் ஒரு பஸ் இல்லை. என்ன திட்டுறதுன்னு புரியலை. அதுக்கு பதிலாக ஒரு பெண்ணு திட்டியிருக்காங்க ஸ்டாலினை. அந்த வீடியோவை பாருங்க. கொண்டு வரேன் அதை கொண்டு வரேன்னு மூட்டையா கணக்கு காட்டுறிய. இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறிய. அந்த கடனை கட்ட உனக்கு வக்கு இல்ல. எங்க அப்பா தான் முறை பேனாவை எடுத்து எழுதினாரு. அவங்க அம்மா பேரை கொண்டு போய் வச்சுக்கிறான் மெரினால. அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா. அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது. கேளம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்ட பணம் இல்லையாடா பேவர்சி. ஸோ அந்த பெண்ணுடைய கருத்து தான் நம்ம கருத்து. ஸ்டாலின் அவங்க கேட்டாங்கல்ல நாகப்படுங்கிற மாதிரி, அவங்களே கேட்டதுனால இதுதான் நமது கருத்து அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.